சிப்பி காளானை வச்சு டேஸ்ட்டாக ஒரு கிரேவி செய்யலாமா? வாங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். மல்லி, சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடகெண்ணெய் தாங்க ஆட் பண்ண போறேன். சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க ஆட் பண்ணிக்கலாம். காளான் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய் தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே வந்து வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்பனாதான் பச்சை வாசம் இதுல போகும். பாத்தீங்கன்னா இப்போ சூப்பரா நம்மளுக்கு கொதிச்சு வந்துச்சு. பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதைய மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. அப்படியே வந்து ஒரு மட்டன் பிளேவர் நம்மளுக்கு ஸ்மெல் வருது. இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பார்க்கவே ரொம்ப டெம்டிங்கா இருக்குங்க சாப்பிடணும்னு. பாருங்க எவ்வளோ சூப்பரா கிரேவி ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பார்த்தோம்னா கிளறி எடுத்தோம்னா அவ்வளோதாங்க. ஒரு டேஸ்டியான சிப்பி காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும். அவ்வளோதாங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எப்படி இருந்து